கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே மணிப்பூரிலே கிறிஸ்தவ மக்களுக்கு நடந்த அந்த கொடுமையான சம்பவம் தான் முழுமையாக என் எண்ணத்தில் வருகிறது. இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் கொல்லப்பட்ட உடனே எருசலேமிலே மிகுந்த பதட்டம் உண்டாகிறது. கிறிஸ்துவ நெறியை பின்பற்றிய மக்கள் அத்தனை பேரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் சிதறடிக்கப்பட்ட போதிலும் அவள் எங்கெல்லாம் சென்றார்களோ சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து இறை செய்தியை பரப்பி வந்தார்கள். பிலிப்பு சமரியாவுக்கு சென்று அங்கு இறை வார்த்தையை அறிவித்து இறை மக்களை ஆண்டவர் பாதத்திலே கொண்டு வருகிறார். அவர் செய்த அரும் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் பார்த்து அநேகர் நம்பிக்கை கொண்டனர் என்று இறை வார்த்தை கூறுகிறார். அன்பானவர்களே, இதேதான் மணிப்பூரிலும் நடந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்பார்ந்த நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். பலர் மிகவும் கொடூரமாக கேவலமான முறையில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் மலைகளிலும் காடுகளிலும் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மக்களுக்கு நற்செய்தியை போதித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அனைவரையும் நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று. நற்செய்தி வாசகத்துல யோவான் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 40 உள்ள இறை வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னை தேடி வருவோருக்கு பசி இருக்காது, என்மேல் நம்பிக்கை கொள்வதற்கு தாகம் இராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்மேல் நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். தந்தையாம் கடவுள் என்னிடம் ஒப்படைத்த ஒருவரையும் நான் கைவிட மாட்டேன் என்கிறார். அன்பானவர்களே, வாழ்வு தரும் உணவாகிய இயேசு கிறிஸ்துவை, அவரது இறை வார்த்தையை நம் அனுதினமும் உண்டு அவரை நம் உள்ளத்திலே தங்க வைப்போமானால், அவர் நமக்குள் வாழ்வாரானால், இந்த சரீரமாகிய ஆலயத்திற்குள் அவர் வாழ்ந்தால், நாம் இன்றல்ல என்றெனும் இறந்தால் உயிர்த்தெழச் செய்வார், நிலை வாழ்வியை நமக்கு தருவார். இன்னும் ஒன்று பாருங்கள். முதல் வாசகத்துல சவுல் எருசலேம் நகரத்திலே வீடு வீடாக சென்று ஆண்களையும் பெண்களையும் கொன்று குவிக்கிறார், அநேகரை சிறையில் அடைக்கிறார். இதுதானே மணிப்பூரில் நடந்தது. வட இந்திய எங்கும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. நமது அன்புக்குரிய ஸ்டேன்ஸ் சுவாமிகள் பார்க்கின்சன் நோயோடு இருந்தவரை கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு அவர் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் கொன்றொழிக்கப்பட்டார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சவுலை ஆண்டவர் தொட்டு பவுலாக மாற்றி வல்லமையுள்ள இறை ஊழியனாக அவரை பயன்படுத்தினார். யூதர்களையும் புற ஜாதியாரையும் ஆண்டவருக்குள் கொண்டு வர அவரை பயன்படுத்தினார். அதே போல இன்று இந்திய தேசத்திலே யாரெல்லாம் இறைவனுக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்களோ, வணங்கா கழுத்துடர்களாக கல் நெஞ்சர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் தொடுவார். நாம் ஜெபிக்கணும், சபிக்கக்கூடாது, ஜெபிக்கணும். அவ்வாறு தொடும் பொழுது இந்த இந்திய தேசம் இயேசுவின் தேசமாக மாறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அன்பானவர்களே, இந்தியாவிலே நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. ஞானத்தோடு நாம் வாக்களிக்க வேண்டும். இறை ஊழியம் செய்பவர்களுக்கும் இறை வழிபாடு செய்பவர்களுக்கும் யாரா இருந்தாலும் தடையில்லாத ஆண்டவரை நாம் முழு மனதோடு ஆராய்ந்து துதிக்க நமக்கு ஆண்டவர் வழியை காட்ட வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் இறைவனுக்காய் நிற்போம் என்ற தற்காலத்து மணிப்பூர் மக்களைப் போல நாமும் வாழ்க்கையில் என்ன சோதனை என்ன வேதனை வந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் உயிரே போனாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காத அந்த விசுவாச வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை, இறைவனுடைய அன்பின் மிகுதி நம்மிலே இன்னும் பெருக வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைய 2 வாசகங்கள் அப்பா, உம்மேல் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் நீர் உடன் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் இறந்தாலும் அவர்களை உயிர்த்தெழச் செய்து நிலைவாழ்வை கொடுப்பேன் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்துல உலக பிரகாரமான அதிகாரத்தினாலும் அந்தஸ்துகளினாலும் நான் என்ற அகந்தையினாலும் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் அநேகரப்பா.
ஒடுக்குகின்றவர்களை நீ தொடும் ஆண்டவரே. சவுலை பவுலாகிய மாற்றிய கடவுள் இன்று நான் இந்த அகந்தையிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரையும், தனி மனிதனானாலும் சரி, அதிகார வர்க்கமானாலும் சரி, எல்லோரையும் மனமாற்றம் அடைய செய்வீராக. எங்களிலும் குறைகள் குற்றங்கள் இருப்பின் மன்னித்து உமக்காய் ஓடுகின்ற ஓட்டத்திலே பின்னோக்கி திரும்பி பார்க்காத ஓட்டம் ஓடி நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாதை சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது விவேகத்துடனும் மன உறுதியுடனும் நடக்க வரம் வேண்டி ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.